بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم: بسم الله الرحمن الرحيم، يقلب الله الليل والنهار. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள் அவர்களுடைய மேலான வழியில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் கபூல் செய்திருந்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு கோடை காலம், கடுமையான சுட்டரிக்கக்கூடிய வெயில். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் எந்த காரியத்தையும் ஈமானுடைய பார்வையோடு பார்க்கும் பொழுது அந்த காரியத்தினுடைய தன்மை, அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை அவன் பெறுகிறான். உலகத்தில் எல்லோருடைய பார்வையையும் போலல்ல ஒரு முஃமினுடைய பார்வை. ஒரு முஃமின் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி நமக்கு ஏற்படக்கூடிய விதத்திலே, அதிலிருந்து நமக்கு பாடங்களும் படிப்பினைகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பார்ப்பதுதான் ஈமானுடைய பார்வை. அதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தந்தது. வியாதி உதாரணமாக சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நன்மைகள் கிடைப்பதற்கான நல்ல அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையின் அளவு இருக்கிறதே, அதுல எந்த முகஸ்துதியும் இல்லைன்னு சொல்றார். மற்ற அமல்கள்ல முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல் மர்து லா யதுகுலுஹு ரியாஉன் வலா சும்ஆ, நோய் என்பது இருக்கிறதே, அதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலி, அதில் எந்த விதமான முகஸ்துதிக்கோ அவன் வேறு எந்த நோக்கத்திற்கோ அவன் நோயை உண்டாக்கவில்லையே. ஏற்பட்ட அந்த நோய்க்காக கிடைக்கக்கூடிய நன்மை முகஸ்துதியை விட்டும் அப்பாற்பட்டது. உலகத்தில் எல்லோரும் நோயை பார்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சாலிஹீன்கள், மூமின்கள் எப்படி பார்க்கிறார்? ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த காரியத்தையும் அவன் பார்ப்பதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இருக்க வேண்டும். ஒரு மரம் இருக்கிறது, மரத்திலிருந்து ஒரு பழம் விழுகிறது, எல்லோரும் பார்க்கிறோம். பழம் விழுவதை எல்லோரும் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அதை பார்க்கிறார். அவர் பார்த்து சொல்கிறார், இந்த காரியத்திலே புவி ஈர்ப்பு இருக்கிறது என்று நியூட்டன் சொல்கிறார். ஒவ்வொரு பொருளையும் அவர் சார்ந்த விதத்தில் பார்ப்பதை கொண்டுதான் பாடங்களும் படிப்பினைகளும். உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி. சய்யிதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு மாட்டு வண்டி சென்று கொண்டிருக்கிறது விவசாயத்திற்காக. ஒரு மாடு படுத்து கொண்டது. அதனால அவர் அடிக்கிறார். அடிக்க எழுந்திருக்கவில்லை. தன்னுடைய எஜமானனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் இதற்கு அடி கிடைக்கிறதே, என் ரப்பின் கட்டளைக்கு நான் கட்டுப்படாவிட்டால். பார்வை ஒவ்வொரு விஷயத்தையும் ஈமானுடையவர், முஃமினாக இருப்பவர், அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பு உடையவர் அதை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே போல்தான் கால மாற்றங்கள். வெயில் நாம உண்டாக்கி கொள்ள முடியுமா? குளிர் நாம உண்டாக்கி கொள்ள முடியுமா? பருவகாலத்தினுடைய மாற்றங்கள், கடுமையான குளிர் ஏற்படுகிறது, கடுமையான மழை ஏற்படுகிறது, கடுமையான வெயில் உண்டாகிறது. யுகல்லிபுல்லாஹுல் லைல வன் நஹார், இரவு பகல்கள் மாறி மாறி வருகிறது. துலுஜுல் லைல ஃபின் நஹார்,
இரவிலே பகலை, பகலுக்கு பிறகு இரவை அல்லாஹ் தஆலா ஒன்றோடு ஒன்றை அப்படியே நுழைத்து வர செய்கிறானே, இது யாருடைய ஆற்றல்? பருவ மாற்றங்களும் கால மாற்றங்களும் ரப்பின் அத்தாட்சியை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது என்று ஈமானுடையவர்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஈமானுடையவர்களை பார்வை இது ரப்பின் அத்தாட்சி அல்லவா? இந்த பருவ மாற்றங்கள் என்பது, கால மாற்றங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இது அமைந்திருக்கிறது என்று ஒரு முஃமின் பார்ப்பார். அப்படித்தான் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கால மாற்றங்களை பற்றி சிந்திப்பது ஒரு ஈமானிய பண்பு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். புத்திசாலியான மனிதர்கள் யார் என்றால், நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களை பூமியை படைத்ததிலே அதிலே மாறி வரக்கூடிய இந்த பருவங்கள், நிலைகள், அதை பார்த்தெல்லாம் சுப்ஹானக மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ரப்பே நீ பரிசுத்தமானவர், ரப்பே நீ எதையும் வீணாக படைக்கவில்லை, எந்த காரியத்தை வீணுக்காக நீ படைக்கவே இல்லை. யோசித்து பார்த்தால் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளும் வீணுக்காக. சில விஷஜந்துகள் அதிலும் கூட சில படைப்பினைகள் இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பிலையும் அதை கொண்டு அல்லாஹு தஆலா வீணாக படைக்கவில்லை. அதை கொண்டு சில பாடங்களும், அதை கொண்டு சில விதமான நன்மைகளும், அதை கொண்டு சில பயன்பாடுகளையும் எல்லாம் அமைத்திருக்கிறார். எந்த காரியத்தையும் அல்லாஹு தஆலா வீணுக்காக துன்யால படைக்கவில்லை என்ற அந்த ஆயத்தில் ஒரு மூமின்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கோடை காலத்திலும் சில பயன்கள் இருக்கிறது. கோடை காலத்தை கொண்டு கூட அல்லாஹு தஆலா சில பயன்பாடுகளை வைத்திருக்கிறார். கோடை காலத்தில் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஹார்ட் அட்டாக் வருவது கோடை காலத்துல ரொம்ப குறைவு. நம்மை பாதுகாத்து அருள வேண்டும். என்ன, வைட்டமின் டிங்கிறது அந்த கோடையினுடைய வெப்பத்தின் வழியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறுகிறது. அதனாலே அப்படிப்பட்ட வியாதிகள் வருவது மிக குறைவு. புற்றுநோய் போத்தினுடைய தாக்கங்கள் இந்த வெப்ப காலகட்டத்திலே, கோடை காலகட்டத்திலே அது மிக குறைவாக இருக்கிறது. அதனுடைய பாதிப்பு குறைவானது என்று பெருமக்கள், மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அதே போல குளிர்காலத்தை விட கோடை காலத்திலே பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறைவாக இருக்கிறது. குளிர்காலத்தை விட கோடை காலத்தை பொறுத்தவரையிலே பல் சம்பந்தப்பட்ட அந்த வியாதிகள் எல்லாம் அது குறைவாக இருக்கக்கூடிய காலம். வெப்பத்தினுடைய நிலைப்பாடினாலே ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை சொல்கிறார். ஏராளமாக அதை பற்றி எழுதுகிறார். அதே போல குழந்தை உருவாகுவதற்குண்டான, குழந்தை கருத்தரிப்பிற்கான சிறந்த காலமாக கோடை காலம் இருக்கிறது என்று சொல்கிறார். குழந்தை கருத்தரிப்பிற்கான காலமாக கோடை காலம் அமைந்திருக்கிறது. அதே போல கோடை காலத்தில் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது இலகுவாக இருக்கிறது. மருத்துவர்கள் அது சம்பந்தப்பட்ட ஆய்விலே ஆக உலகத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா வீணாக படைக்கவில்லை. அதை கொண்டு சில விதமான பயன்பாடுகளை, பிரயோஜனங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஒரு முஃமின்கள் இப்படி நினைக்க வேண்டும், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, ரப்பே நீ எதையும் வீணாக படைக்கவில்லை, எதையுமே ரப்ப வீணாக படைக்கவில்லை. அதனால ஒரு முஃமினை பொறுத்த வரையிலே கோடை காலத்தை கூட, வெயில் காலத்தை கூட, சூட்டினுடைய கடுமையை கூட, அந்த காலத்தை திட்டக்கூடாது. யார் கோடை காலத்தை சபிக்கிறார்களோ, திட்டுகிறார்களோ, என்னை அவர்கள் திட்டுகிறார்கள். இப்னு ஆதம், ஒரு இப்னு ஆதம் மனிதன் எனக்கு நோவினை கொடுக்கிறான். காலத்தை அவன் திட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், காலத்தை திட்டுகிறான். வானத்தகர், நான் தானே காலம், நான் தானே காலத்தை உருவாக்குகிறேன், நான் தானே பருவ மாற்றங்களை தருகிறேன், அதை பற்றி உண்டான நிலைப்பாடு என்ன தெரியும். ஆனால் கோடை காலத்தில் குளிரை தேடுகிறான், குளிர்காலத்தில் கோடையை தேடுகிறான். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த பருவத்தை திட்டுகிறான் என்று சொன்னால் அது ரப்பை திட்டுகிறான், அல்லாஹ்வை நோய்மைப்படுத்துகிறான். ரப்பே இதையும் நீ வீணாக படைக்கல, ஆனா அதனுடைய கடுமையிலிருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து, அதனுடைய கஷ்டத்திலிருந்து என்ன பாதுகாத்து ரப்பே வேண்டுமானால் துவா செய்யலாம். அப்படி துவா செய்ய வேண்டுமே அல்லாது ஒரு மூமினை பொறுத்தவரையில் திட்டக்கூடாது, திட்ட மாட்டார். ஏனென்று சொன்னால் யார் அப்படி கோடை காலத்தை திட்டுகிறாரோ அவர் ரப்பை வேதனைப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அதே போல சுட்டரிக்கும் வெயில் காலத்தை ஒரு முஃமினான மனிதன் நரகத்தின் அந்த நெருப்போடு ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க இயலாது. தபூக் யுத்தத்திற்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்ன பொழுது முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், கடுமையான வெயில் காலம்,
இப்பொழுது நீங்கள் இந்த வெயில் காலத்துல தான் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் பதில் சொன்னான், குல்நாரு ஜஹன்னம அஷத்து அலா. நரகத்தினுடைய நெருப்பு என்பதும் நரகத்தினுடைய உஷ்ணம் என்பதும் இதைவிட கடினமானது. மூமின்களுக்கு யோசித்தால், புத்திசாலிகளுக்கு யோசித்தால் தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லினார். அருமையானவர்களே, எனவே சுட்டரிக்கும் இந்த வெயில் வெப்பத்தை நரகத்தினுடைய அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு மூமினுடைய பண்பு. ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க மாட்டார். குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, கோடை காலத்தில் சில விதமான நல்ல அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். அது ஒரு வாய்ப்பான காலம் என்று பெருமக்கள் சொல்வார். ரப்பினுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு, ரப்பினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்குண்டான சில நல்ல அமல்கள் இந்த கோடை காலகட்டத்திலே செய்வது பொருத்தமானது. அதிலே முதலாவது தாகத்தை தீர்ப்பது. தாகத்தை, பிற மனிதனுடைய தாகத்தை, மனிதர்கள் மாத்திரமல்ல, விலங்குகள், உலகத்திலே தாகத்தை தீர்ப்பது என்பது இருக்கிறதே. ஒரு மனிதர் சல்லாசவனத்துல வந்தார். யார சொல்லலாம், இன்ன உம்மி மாத்தத் கது மாத்தத். என்னுடைய தாய் இறந்துட்டாங்க, ஆனா என்னுடைய தாய்க்கு ஆகிரத்தில் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும் என்பதற்காக நான் ஏதாவது சதக்காவை, தான தர்மங்களை, நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறதற்கு நான் என்ன நாயகமே நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அல்லாஹ்வுடைய ஹபீபே, என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உயர்வான நிலை எடுப்பதற்காக ஏதாவது சதக்காக்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி சதக்கா செய்தால் அவர்களுக்கு அது போய் சேருமான்னு கேட்டான். ஆனா நான் நிச்சயமா சேரும்னு சொன்னாங்க. உடனே அவங்க திரும்ப கேட்டாங்க, சதக்கத்தை அப்போது யார சொல்லலாம், சதக்காக்களில் சிறந்த சதக்கா, சதக்காக்களில் உயர்ந்த சதக்கா எது நாயகமே கேட்டாங்க. சொன்னாங்க, சத்தியுல் மா, தண்ணீர் புகட்டுவது. தாகித்தவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, தண்ணீரை கேட்பவர்களுக்கு, அதனுடைய நிலை அறிந்தவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவது இருக்கிறதே, இது சதக்காக்களில், தானங்களில் சிறந்த தர்மம், தானங்களில் உயர்ந்த தானம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு பெண்மணி, காலமெல்லாம் பாவத்தை செய்து வாழ்ந்த ஒரு பெண்மணி, சகல் கல்ப, ஒரு நாய்க்கு நீர் புகட்டினால், ஒரு முஃமினான மனிதருக்கு, ஒரு மனிதனுக்கு தண்ணீரை புகட்டினால் எப்படி அல்லாஹ் மன்னிப்பார்கள்? ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால், அதனுடைய தாகத்தை தீர்த்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு, காலமெல்லாம் பாவத்தை செய்து வாழ்ந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னித்தான் என்றால், ஒரு முஃமினான மனிதன் அல்லது ஒரு மனிதன் அவனுடைய தாகத்தை போக்கினால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி கிடைக்காமல் இருக்கும் என்று பெருமக்கள் கேட்பார். அதனாலே கோடை காலகட்டத்தில் அது ஒரு வாய்ப்பு. தண்ணீர் தேவை உள்ளவர்கள், நிலை அறிந்து, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, விலங்குகள், பறவைகள், அவைகளும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவான சில காரியங்களை செய்து வைக்கிறது. அவைகளும் தண்ணீர் குடிப்பதற்குண்டான ஒரு நிலை, அதை கொண்டு நமக்கு நன்மை கிடைக்கப் பெறுகிறது, அதை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது மற்ற காலங்களை விட கோடை காலங்களிலே இதை செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம். எனவே அந்த நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கோடை காலத்தை சொல்வார். சய்யிதுனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அதற்கு முஆது பின் ஜபல் தான் சொல்வார்கள், கோடை காலத்தில் நோன்பு வைப்பதும், குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் எழுந்திருத்து ரப்பை வணங்குவது, சுப்ஹானல்லாஹ், என்ன இன்பம், என்ன இன்பம் அது. ரப்புக்காக ஒரு மனிதர் தாகித்து எதையும் சாப்பிடாமல் கோடை காலகட்டத்திலே நஃபிலான நோன்புகளை வைப்பதும், அதே போல கடுமையான குளிர் நேரம், அந்த குளிர் நேரத்தில் இரவினுடைய நேரங்களில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த பேரின்பம் இருக்கிறதே, அதற்கு நிகராக எதுவும் இல்லை என்று அதனுடைய இன்பத்தை, அதனுடைய பாக்கியங்களை அனுபவித்த பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, எனவே இந்த கோடை காலம் பல்வேறு நன்மையான காரியங்களை, சதக்காக்களை அதிகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். சதக்காக்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலம். பாவங்களை மன்னிக்கும், நம்முடைய குறைகளை நீக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்-நார், தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கிறதோ அதே போல உங்களுடைய குறைகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடக்கூடிய சதக்காக்களை அதிகம் செய்யுங்கள் என்று கோடை காலகட்டத்தில் குறிப்பாக அதிகம் சதக்கா செய்வதை பற்றி உண்டான தூண்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல கோடை காலத்தினுடைய இந்த கடுமையான வெப்பம், அதனுடைய நிலைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாமும் தண்ணீரை அதிகமாக குடிப்பது, பிறருக்கு குடிக்க செய்வது,
உச்சி வெயில் போன்றவற்றிலே கடுமையான நிலை தலையிலே படுவதிலிருந்து பாதுகாப்பதற்காக தலையை மறைத்துக் கொள்வது, குளிர்ச்சியான அல்லது தண்ணீர் நிறைந்த அப்படிப்பட்ட பழங்களை அதையும் சாப்பிடுவது, உலக ரீதியான இந்த சூட்டை விட்டு நம்மை தணிப்பதற்கு, உடல்நிலை பாதுகாப்பதற்கு இது காரணம் என்றால், அதே போல் மறுமையின் உஷ்ணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் அதனுடைய நிலை சாதாரணமானதல்ல பெருமக்களே. யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாரோ அவர்தான் பாக்கியவான், வெற்றியாளர். எனவே அந்த நரகத்தினுடைய கடுமையான சூடு, கியாமத்தினுடைய கடுமையான சூடு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நிழலில் 7 பேர் அல்லாஹுவின் அரசின் நிழலில் ஒதுங்குவார்கள் என்பது 7 கூட்டம். சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரப்பின் அரிசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ரப்பின் அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய பாக்கியம் 7 கூட்டத்தார். நாமும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆகுவதற்குண்டான முயற்சியை செய்யணும். அல் இமாமுல் ஆதில், நீளமான பொறுப்பாளர், குடும்ப தலைவரோ, ஒரு காரியத்தினுடைய பொறுப்பாளரோ, ஒரு காரியத்தை நிர்வகிப்பவரோ, அல் இமாமுல் ஆதில், அரசரோ யாராக இருந்தார், நீதமான ஒரு பொறுப்பாளர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். இரண்டாவது ஒரு ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ருசி கண்டு அந்த வாலிபத்தை அல்லாஹ் இபாதத் செய்வதற்கு அளிக்கிறார். அல்லாஹ் நம்முடைய வாலிபர்களை அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கிரள வேண்டும். பெரிய பாக்கியம். பின்னால் நிலை கடந்ததற்கு பின்னால் வருத்தப்படுவது அல்ல. ஆரோக்கியமான திடமான ஒரு நிலையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றால் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானங்கள் ஏராளம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கியாமத்தினுடைய வெப்பம் உஷ்ணத்திலிருந்து பாதுகாத்து ரப்பு தன் அரசின் நிழலில், தன்னுடைய நிழலில் அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்வான் என்று வருகிறார். அதேபோல் 7 பேரை சொன்னார்கள். இமாமுல் ஆதில், நீதமான பொறுப்பாளர். அதேபோல் வாலிப பிராயத்தில் அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய வாலிபர். ஒரு மனிதர் அவருடைய கல்வு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு இருக்கிறார். நேரமாகிவிட்டதா, தொழுகை நேரமாகிவிட்டதா என்று மஸ்ஜிதோடு அவருடைய கல்வி இருக்கிறதே. நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தரல வேண்டும். பெருமக்களே, ரப்பினுடைய பேரருள் இறங்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். எனவே மஸ்ஜிதிலே தன்னுடைய நேரத்தை ஆக்கக்கூடிய, மஸ்ஜிதிலே நடைபெறக்கூடிய இந்த காரியங்களில் பங்கெடுப்பதில் தன்னுடைய கல்வை கவனத்தோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அல்லாஹுக்காக ஒருவர் மற்றவரை நேசித்த 2 சகோதரர், வேற எந்த நோக்கத்துக்கும் அல்ல, அல்லாஹுக்காக. அவர் இபாதத் செய்கிறார். இபாதத்தின் காரணத்தினாலே, நல்ல அமல்களின் காரணத்தினால் ஒருவர் மற்றவரோடு நேசம் கொண்ட அந்த 2 பேரும் இந்த நண்பர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அல்லாஹுடைய அரிசின் நிழலில் இருப்பார். அதே போல் வரஜுலுன் தலபத்து இம்ராத்துல் ذات ஜமால், ஒரு பெண்மணி தவறான காரியத்திற்காக ஒருவரை அழைக்கிறார். அழகும் எல்லா நிலையும் பொருந்தியவள், இவரும் அதற்குண்டான சக்தி பெற்றவர். ஆனாலும் கூட ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டாரே, அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்தும் பொருட்டு தன்னுடைய அரசின் நிலையில் அவருக்கு இடம் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல் வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒரு மனிதர் சதகா செய்கிறார். அந்த சதக்காவை மறைத்து செய்கிறார். எந்த அளவுக்கு ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலக்கரம் கொடுத்ததை இடக்கரம் அறியார் என்றால் ரகசியமாக. 4 பேருக்கு தெரிஞ்சு கொடுக்கிறதுக்கு முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, ரகசியமாக செய்கிறார் என் ரப்பின் திருப்திக்காக என்றால், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் கியாமத்தினுடைய அந்த மறுமையினுடைய மஹ்ஷருடைய கடுமையான சூழ்நிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதே போல் ஒரு மனிதர் ذكرல்லாஹ காலியா, தனியாக அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், இபாதத் செய்கிறார், துஆ செய்கிறார். கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தனியாக அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், இபாதத் செய்கிறார், நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார். அல்லாஹ்வை பயந்து அவருடைய கண்கள் கண்ணீரை ஓட்டிக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா இந்த கண்ணீருக்கு நரகத்தின் நெருப்பை அணைப்பதற்குண்டான ஆற்றலை வழங்கியிருக்கிறார். ரப்பினுடைய அரசின் நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும், கியாமத்தினுடைய உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று வந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே,
அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வானா. எல்லா காலங்களிலும் ரப்பை வணங்குவதிலும் அவனுடைய அன்பை பெறுவதிலும் ரப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதிலும் அல்லாஹ் நமக்கு இன்பத்தையும் அதற்கான பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானா. வெயிலினுடைய கடுமையான உஷ்ணங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள் உடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. ஆகிரத்தினுடைய எல்லா விதமான சிரமங்களில் இருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான சுவனபுரை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.